இது சாயங்காலம் வந்து கோழிக்கு இற வைக்க போனேன் ப்ரோ. சரி அப்போ நம்ம வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ தான் ப்ரோ ஃபுல்லாக. இது வீடியோ பிடிச்சதா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. சும்மா அப்படி வீடியோ எடுத்துருந்தேன். நான் தவிடு கொண்டு விட்டுருக்கேன் அப்புறம் கோழிக்கு நேரில் அப்படி இவ்வளோ நம்ம 2 இருக்கக்கூடிய கோழி. சரி அப்படியே வீடியோ எடுப்போமே எல்லா கோழியுமே அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் எல்லா கோழியும் இற சாப்பிட்டுட்ருக்கேன் ப்ரோ. சரி அப்படி யாராவது சாப்பிட்டு முடியாது வர நம்ம எல்லா வீடியோவும் எடுப்போம்னு சொல்லி தான் ப்ரோ அப்படி எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கோழி சைடோடு நிற்கும் ப்ரோ. இது மொத்தமாக குமிஞ்சிருக்கனால இப்படி வீடியோ எடுத்தேன் ப்ரோ. அவன் வந்து என்ன தான் ப்ரோ கரிஞ்ச வளையம் கூட்டில் உள்ளது இந்த கோழியை தான் ப்ரோ வந்து விரட்டி விட்டுருப்போனேன். இந்த கோழி இருந்தால கம்மம்புல் இப்போன்னு சொல்லி கம்மம்புல் ரப்பர் பேண்டு போட்டு ஒத்தையில் வீடியோ எடுத்துருந்தேன் ப்ரோ. நான் ரப்பர் பேண்டை அவுத்துட்ருந்தேன். ரப்பர் பேண்டை கலத்துக்கிட்ட வரவே மாட்டேங்க ப்ரோ. வந்து இது கவர் வந்து ஆனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ப்ரோ. இது கொஞ்சம் நேரமாக இருந்தது. சரி கம்மம்புல்ல வாரிட்டேன் ப்ரோ. வாரிட்டு இதில் கொண்டு போட்டேன். எவ்வளோ கோழி காணாதுன்னு சொல்லி கூட கொஞ்சம் வர போனேன் ப்ரோ. எல்லா வீடியோவுமே ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ. ஓரளவு காமெடி நான் பேசியதை காமெடியாக தான் ப்ரோ ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் நேரமால் போவோம் ப்ரோ. பிடிச்சிருந்தா பாருங்கள் ப்ரோ. வீடியோ எல்லா வீடியோவுமே ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது தப்பாக எதுவும் பேசணுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. என்ன சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ எல்லோரும். நமக்கு தெரிஞ்சது இந்த ஒன்று தான் ப்ரோ. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோழி வளர்த்துட்டு அப்படி ஜாலியாக வீடியோ போடுறதுக்கு. அப்படியே சரி குஞ்சு கோழியில் இற சாப்பிட்டு சரி அப்படி வெளியே போகணும் சொல்லி அப்படி வெளியே போய்ட்டு இருந்தேன் ப்ரோ. அங்கே எல்லா கோழியும் இற சாப்பிட்டுட்டு இருந்தது. அதனால் சரி கோழிக்கு வந்து குஞ்சு கோழியில் வந்து சின்ன உள்ளி போடணும் ப்ரோ. அதான் வீட்டுக்குள்ளே சின்ன உள்ளி இருக்குன்னு தேடி பார்க்க போனேன் ப்ரோ. நீங்களே பாருங்கள் ப்ரோ. வீடு ஃபுல்லாக தேடி இருப்போம் ப்ரோ. சின்ன உள்ளி கிடச்சிருக்காது. லாஸ்ட்டாட்டு சின்ன உள்ளி தேட போயிட்டு வந்து ரூமில் இருட்டாக இருந்த ப்ரோ. அதனால சரி ஜன்னலை திறந்துட்டு பார்த்தேன். கரண்ட்டு போய்ட்டு ப்ரோ வீட்டில். அதுதான் எல்லோரும் பண்ணி இருக்குது. இதெல்லாம் உள்ளி இருக்கும் ப்ரோ. உள்ளி பார்த்தேன் உள்ளியே காணல. சரி இருந்தாலும் வெளியே வந்து பார்த்தேன். இந்த சைடில் மேலே ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்த்தேன் வீடியோவில். சைடில் உள்ளி இருப்பானி அது எலுமிச்சு குளமோ வெள்ளை கூட இஞ்சியாக தான் ப்ரோ. அந்த சைடில் இருந்தாலும் வந்துட்டு வெளியே வந்து இந்த ரூமில் பார்த்தேன் ஒரே ஒரு பெரிய உள்ளி இருந்து. சரி அந்தாலும் பெரிய உள்ளி எடுத்து வெட்டுவோமே. வேணுமா கோழியில் வந்து சின்ன வெங்காயம் போடணும் ப்ரோ. கொஞ்சம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொஞ்சம் இதாக்குன்னு சொல்லி தடுக்குன்னு சொல்லி அதுக்காண்டி தான் சரி சின்ன வெங்காயம் தேடி பார்த்தேன் ப்ரோ. சின்ன வெங்காயம் கிடைக்கல. சரி அந்தால அப்போ ஒரு பெரிய வெங்காயம் தான் இருந்து. சரி அந்த வெங்காயத்தை வெட்ட ஆரம்பித்தோம் ப்ரோ. சரி நம்ம வெட்டும் போது கீழே வச்சுட்டு வெட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுக்கிட்டு கீழே இருந்துட்டு வெட்டினேன் ப்ரோ. இதான் ப்ரோ நான் பார்த்துருங்க அசல் கிறுக்க மாதிரியே தான் ப்ரோ இருந்தேன். அந்த அவங்க மூஞ்சிக்கே அப்படி செட் ஆகிட்டு ப்ரோ. நான் என்ன பண்ணதுக்கு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சாரத்தை கொடுத்து பார்க்க 1ஆம் நம்பர் குடியார மாதிரியே இருக்கேன் ப்ரோ. என் மூஞ்சியை பார்க்கறதுக்கு. சரி அப்படி சின்ன வெங்காயம் ஏதோ வெட்டிகிட்டு இருந்தேன். என்ன பார்த்து நானே கேவலமாக பேசியேன் ப்ரோ. அதான் ப்ரோ என் வாழ்க்கை. அப்படியே சின்ன வெங்காயம் வெட்டிகிட்டு இருந்தேன் ப்ரோ வீடியோவில். நானும் உடனே வெட்டி முடியும்னு பார்த்தேன். வெட்டிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரமாக இருந்து வெட்டிகிட்டு இருக்கேன் ப்ரோ. எனக்கே கொஞ்சம் நேரத்தில் கிறுக்கு பிடிச்சிட்டு ப்ரோ. இது வெட்டவே பெரிய வெங்காயம்னா சின்ன வெங்காயம் வர சீக்கிரம் வெட்டி முடிச்சிடலாம் ப்ரோ. இது பெரிய வெங்காயம் வேறு. இது சின்னதாக வெட்டி பார்த்தேன். சின்னதாக வெட்ட முடியல ப்ரோ. கொஞ்சம் நார்மலாக தான் முடியல. அதே கோழி குஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடும் ப்ரோ. ஃபுல் வீடியோவும் எடுக்கேன் ப்ரோ. அதனால தான் நான் சொல்லேன். காற்றுக்குள்ள வேறு கொசு வேறு தொந்தரவு தாங்க முடியல ப்ரோ. கரண்ட்டு போய்ட்டு ப்ரோ. ஃபேனும் ஓடாதா. வீட்டுக்குள்ள கொசு வேறு கடிக்கும். பகலே கொசு கடிக்கும் ப்ரோ. என்ன பண்ணதுக்கிட்டு தெரிய மாட்டேன். சரி அப்படி வெங்காயத்தை வெட்டிகிட்டு இருந்தேன். பெரிய வெங்காயத்தை
ஒரு 2 துண்டு தான் ப்ரோ, உடனே வெட்டி முடிச்சிடும். அடுத்த வெளியே போய் நான் அடுத்த வீடியோ எடுக்கேன் ப்ரோ. ப்ரோ என்ன யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எத்தனை பேருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லியாலும் பார்ப்போம் ப்ரோ. நீங்கள் ஒரு கமெண்ட்டுமே பண்ண மாட்டேன் ப்ரோ. எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு வீடியோ போடுவேன் ப்ரோ. ஓரளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லா வீடியோவுக்குமே. ஏன்னா நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் ப்ரோ எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஜாலியாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே நான் இப்படி வீடியோ போட்டுருக்கேன் ப்ரோ டெய்லியும். கோழியை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரளவு போடுவேன். இப்போ ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கட்டி ஒன்றில் வச்சுருப்பேன் ப்ரோ. வச்சுட்டு சரி உள்ளே எடுத்துகிட்டு போய் வெளியே கோழி கொண்டு போடுவேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் ப்ரோ. நானே பயந்து தான் ப்ரோ எடுத்தேன். கீழே விழுந்துட்டு நான் அடுத்து அள்ள முடியாது ப்ரோ. அப்படியே கொண்டு போயிட்டுருந்தேன் கோழி விட்டுது. அதில் போட்டுக்கிட்டு சின்ன கோழி குஞ்சலெல்லாம் கூப்பிட்டுருவேன் ப்ரோ. ஏன்னா சின்ன கோழி குஞ்சல் வேண்டி தான் இந்த வெள்ளையத்தை வெட்டினேன். சரி அது சாப்பிடுது அப்படி சரி வீடியோ எடுத்து பார்க்க அழகாக இருக்கும் ப்ரோ. சின்ன கோழி குஞ்சல் இறஞ்சி இறச்சி அப்படியே பார்க்க கொஞ்சம் நேரமாக என்ன செய்கிறோம் ப்ரோ. அதனால சரி அப்படி இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ. வரவும் கொடுத்தான் எந்த அலையில் ஓடி போயிடும் கோழி. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ. கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணுங்க ப்ரோ எல்லா வீடியோவுக்கும். நான் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் ப்ரோ. ஜாலிக்காண்டி அப்படி வீடியோ எடுக்கேன். குவாலி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குவாலி அப்படிப்பட்டதெல்லாம் வீடியோ போடுவேன் ப்ரோ. எனக்கு என்னதெல்லாம் வளர்க்கணும் எல்லா வீடியோவும் யூடியூப்பில் போடுவோம் ப்ரோ. நான் இப்போ தான் குவாலி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடி புறா வீடியோ தான் ப்ரோ வளர்த்து புறா வீடியோ போட்டேன். அதில் ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகிட்டு ப்ரோ. இறெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாகிட்டு. நோய் வேறு வந்து கூட்டில் நோய் இருந்தாலும் சரி மொத்த புறாவும் ஒதுக்குனேன். மறுபடியும் சரி இப்போ புறா வளர்க்கணும்னு ஒரு ஐடியா போட்டுருக்கேன் ப்ரோ. நான் எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே புறா வளர்க்க ஆரம்பித்தேன் ப்ரோ. ஒரு 10 புறா ஸ்டார்டிங் வளர்க்கணும். அப்புறம் போக பார்த்துக்கலான்னு சொல்லி ஐடியா போட்டுருக்கேன். புறாவும் முயல் வளர்க்கணும்னு ஒரு ஆசை ப்ரோ. சரி இந்த குவாலி குஞ்சில் தான் ப்ரோ இருந்து அதோட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் சொல்லுவோம் ப்ரோ அடுத்த வீடியோ திருடி போடுங்க. ஆனால் இதில் என்ன ப்ரோ இருக்குது அடுத்த வீடியோ திருடி போடுறதுக்கு? இது நான் சொந்த மாதிரி நான் எடுக்கேன் ப்ரோ. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அது வேணையே என்னை வச்சு காமெடி பண்ணி அவ்வளோ எப்படின்னு தெரில ப்ரோ. அடுத்த வீடியோ திருடி போடியான்னு சொல்லி சில கமெண்ட் மேக்ஸிமம் கமெண்ட் வந்தால் நிறைய பேர் பாசிட்டிவாக பேசுவா, அது பேர் நெகட்டிவாக பேசுவா. நெகட்டிவாக பேசுறது வந்து ஒரு 3 பேர் போல் தான் பேசுவாங்க. ஆனால் பாசிட்டிவாக பேச நிறைய பேர் இருக்கவா ப்ரோ. அந்த நெகட்டிவாக பேசக்கூடியவே தான் அடுத்த வீடியோ திருடி போடுன்னு சொல்லியது தான் ப்ரோ. கருங்கோழி வீடியோ இந்த ஒரு வீடியோ தான் ப்ரோ எவ்வளோமா 128K வியூஸ் போயிருக்கு ப்ரோ. இவ்வளோ நாளில் யூடியூப்பில் வீடியோ போட்டதுலேயே. அப்படியே இந்த குவாலியில் வேறு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. சரி அதையும் ஒரு வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்படியே அதை பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. எங்கே சண்டை போட்டுட்டு தான் ப்ரோ இருந்து சண்டை போட்டு பெரிய சேவல்லாம் கிடந்த ப்ரோ. நல்லா சண்டை போட்டு அப்படியே அதை பிடிச்சி கொடுத்துட்டேன். இப்போ தான் ஒரு 4 சேவல் இடையில விற்றேன் ப்ரோ. இதுக்கு முந்தின வீடியோலாம் சொல்லியிருப்போம் ப்ரோ. விற்றவுடைய நெய் அப்புறம் சண்டை போடுறது நெய் இதெல்லாம் சண்டை கோழியெல்லாம் கிடையாது ப்ரோ. சாதா சேவல் தான் ப்ரோ. அதான் பயந்தது ஓடிட்டு அதனால் கோழி வீடியோ எடுப்பேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். வேறு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த குஞ்சு வழியும் வீடியோ எடுத்துகிட்டு கோழி முட்டை ஒரு இதுக்குலேருந்து எடுத்தேன் ப்ரோ. சரி அதனால இதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு முட்டை தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு முட்டை கீழே இருந்து ப்ரோ. சரி அதனால் எல்லா பாக்ஸ் எல்லாரையும் காட்டிக்கிட்டு இதில் தான் ப்ரோ முன்னாடி புறா வளர்த்த கூடு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ.